வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரசு நியூஸ். கலவை கமலக்கண்ணி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்ய 108 பால்குட ஊர்வலம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கமலக்கண்ணி அம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் பிறப்பை முன்னிட்டு பெருமாள் கோவிலில் இருந்து 108 பால் குடங்களை பம்பை, உடுக்கை, மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க சச்சிதானந்த சுவாமிகள் தலைமையில் ஊர்வலமாக சென்று கமலக்கண்ணி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் கேவி குப்பம் மகாதேவமலை சித்தர் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். மாலை பன்னீர் தாங்கல் கிராமத்தில் இருந்து பக்தர்கள் தீச்சட்டி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் தொழிலதிபர் நல்லசாமி, ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார், தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் விஜய் மோகன், பேரூராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ், நகர செயலாளர் KR சதீஷ், நகர செயலாளர் பிரபாகரன், லயன் மணி, கிரி உட்பட பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து இரவு இன்னிசை கச்சேரியும் அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்றது. செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பெருமாள். கண்ணியம்மா குரல் கேட்டு வாடியம்மா, ஏழூரு கண்ணியம்மா குரல் கேட்டு வாடியம்மா, தாளாத பாரம் அம்மா தாங்கிக்க வாடியம்மா, ஏழூரு கண்ணியம்மா குரல் கேட்டு வாடியம்மா, மொத்தையடி பாதையிலே தாயும் தான் நின்னாலம்மா, ஒத்தையடி பாதையிலே என் தாயும் தான் நின்னாலம்மா, என்னோட பேசிக்கிட்டு